Hello students, welcome to our YouTube channel. In the video, present perfect tense வந்து பார்க்க போறோம். So present perfect tense ஓட sentence structure என்ன and then வந்து present perfect tense வந்து எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். So structure அப்படிங்கும்போது subject plus have or has plus verb 3 plus object. ஓகேங்களா, இதுதான் வந்து present perfect tense உடைய sentence structure. Perfect tense அப்படினாவே have form verb plus verb 3 வரணும். இதுல present perfect அப்படிங்கும்போது have form verb வந்து present tenseல இருக்கக்கூடிய verb வரணும். haveம் hasம் வந்து have formல present tenseக்கான verb. ஓகேங்களா, so have or has plus verb 3 யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். she has bought a house. ஓகேங்களா, so இதுல cங்கிறது subject, has bought அப்படிங்கிறது verb, house அப்படிங்கிறது object. ஓகேங்களா, இதுல பாத்தீங்கன்னா bought அப்படிங்கிறது verb 3. verb 3 has அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா have form verb. ஓகேங்களா, so வந்து perfect tense அப்படினாவே have form verb plus verb 3 இருக்கணும். present perfect அப்படினா have form verb வந்து present tenseல யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, so நமக்கு have form பாத்தீங்கன்னா have or has இருக்கு. இங்க வந்து she அப்படிங்கிறது third person singular, அதனால has யூஸ் பண்ணிருக்காங்க. so she has bought a house. next present perfect tense வந்து எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். first one, to show the action that has just ended. ஓகேங்களா, so just இப்பதான் வந்து ரீசெண்டா நடந்து முடிஞ்ச ஆக்ஷன்ஸை டினோட் பண்றதுக்கு வந்து இந்த present perfect tense யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், I have written a letter. ஓகேங்களா, இதுல இப்போ ரீசெண்டா அவங்க லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ இதுல have written அப்படிங்கிறது verb, writtenங்கிறது verb 3, have form verb பார்த்தீங்கன்னா present tenseல have யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால இது present perfect tense. have அப்படிங்கிறது ஐக்கு வந்து have யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, have has பொறுத்த வரைக்கும் சிங்குலர் அப்படின்னா has, ப்ளூரல் அப்படின்னா have யூஸ் பண்ணணும். அண்ட் தென் வந்து ஐக்குமே have தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள், இஷான் ஹாஸ் கோன் டு மும்பை. ஓகேங்களா, இதுல ஹாஸ் கோன் அப்படிங்கிறது verb. ஓகேங்களா, ஸோ இங்க இஷான்ங்கிறது வந்து ஒரு பர்சன் சிங்குலருங்கிறதுனால இங்க ஹாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாஸ் பிளஸ் கோன் அப்படிங்கிறது verb 3. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், இன் சென்டென்ஸ் விச் கன்சிஸ்ட் த following, this or that or it is the first or second or third or best or worst. ஓகேங்களா, அதாவது ஒரு சென்டென்ஸ்ல this is the best, it is the first or that is the last. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருந்து வரக்கூடிய சென்டென்ஸ்ல வந்து present perfect tense வந்து யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்க, this is the worst. ஓகேங்களா, ஸோ இது இருக்குங்களா, திஸ் இஸ் த worst நாவல் ஐ ஹாவ் எவர் ரீட். ஓகேங்களா, இந்த சென்டென்ஸ்ல திஸ் இஸ் த worstன்னு வந்திருக்கு. இதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய அடுத்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு, ஐ ஹாவ் ரீடுன்னு இருக்கு. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள், இட் இஸ் த பெஸ்ட் புக் ஐ ஹாவ் ரீட் எவர். ஓகேங்களா, இந்த சென்டென்ஸ்ல பாருங்க இட் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, இந்த எக்ஸ்பிரஷன் வந்திருக்கு. இதை ஃபாலோ பண்ணி வந்திருக்கக்கூடிய சென்டென்ஸ் எப்படி இருக்கு, உங்களுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கு, have readன்னு இருக்கு. Next third one, to show those sentences which have the following words: already, so far, as yet, yet, up to now, just now, recently, ever, lately. ஓகேங்களா, ஒரு சென்டென்ஸ்ல இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து எந்த டென்ஸ்ல இருக்கணும்னா present perfect டென்ஸ்ல இருக்கணும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் ஆல்ரெடி டேக்கன் மை லஞ்ச். ஸோ இந்த சென்டென்ஸ்ல ஆல்ரெடி அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்திருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்க, ஹாவ் டேக்கன் அப்படின்னு சொல்லிட்டு present perfectல இருக்கு. நெக்ஸ்ட் note, generally present perfect tense does not take an adverb of past time. ஓகேங்களா, அதாவது present perfect tenseல வந்து past time ஓட adverb வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஐ ஹாவ் சீன் அமித் எஸ்டர்டே. ஓகேங்களா, இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஐ இருக்கு, ஸோ அதனால ஹாவும் சீன் வந்து verb 3 இருக்கு. ஸோ ஹாவ் பிளஸ் verb 3 அப்படிங்கும்போது இது present perfectல இருக்கு. பட் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லி இங்க ஒரு வேர்ட் இருக்கு. ஓகேங்களா, ஸோ எஸ்டர்டேன்னு இருக்கக்கூடிய சென்டென்ஸ்ல present perfect tense யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு பதிலாக பாஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ சா அமித் எஸ்டர்டே, சா அப்படிங்கிறது verb 2. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. இந்த வீடியோல present perfect tenseக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் அந்த present perfect tense எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.